சும்மா ஒரு சேஞ்சுக்கு ஆப்கானிஸ்தான் வரை போயிட்டு வருமா? ஆப்கானி காபூலி புலாவ் மைல்டான ஸ்பைஸ்ல செம்ம பிளேவர்ஃபுல்லான ஒரு ரைஸ். இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டேன், கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இதுக்கு மட்டனோட ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாமே அப்படியே முழுசா சேர்த்து வேக வைப்பாங்க. நமக்கு டேஸ்ட் ஒரு கல் தூக்கலா இருக்கணும் இல்லையா? அதுக்காக நான் ஸ்கிரீன்ல காட்டிருக்கிற இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லைட்டா பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்க போறேன். பிளேவர் செம்ம சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் அண்ட் 3/4 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் 2 தடவை கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ்ல உள்ள பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரணும். இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயிலேயே ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும், லோ ஃபிளேம்ல. மட்டன் இந்த மாதிரி எண்ணெயில வேகும் போது நல்லா வாசமா இருக்கும். அண்ட் இப்போ ஓபன் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அரைச்சு வச்சிருந்த அந்த ஸ்பைசஸ் இருந்தது இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போல முழு மல்லி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். பிளேவர் நல்லா இருக்கும். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க, அந்த மசாலாவோட பச்சை வாசம் போறதுக்காக. அகைன் ஓபன் பண்ணிட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறி வதக்கும் போதே சேர்க்கலாம், பட் நான் மறந்துட்டேன்றனால இந்த டைம்ல சேர்த்திருக்கேன். பிரியாணிக்கு கறி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணியில சேர்த்து தான் வேக வைப்பேன் இல்லையா, சோ அதனால இதுவுமே பிளேவர் சூப்பரா இருந்தது. அடுத்து முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கேரட், கிஸ்மிஸ் அண்ட் பாதாம். பாதாம் விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து டெல்லி கேரட் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். கிடைக்காத பட்சத்துல வீட்டுல இருக்கிற கேரட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்துட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து முதல்ல பாதாம் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுலயே கிஸ்மிஸ் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கிஸ்மிஸ் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அதே நெய்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கணும். இந்த கேரட் இந்த கிஸ்மிஸ் எல்லாம் சாப்பிடும் போது லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் வர்ற மாதிரி இருக்கும் அந்த ரெசிபில, சோ அதனால கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப மட்டனுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். கறியை குக்கர்ல வேக வச்சிருந்தேன் அப்படின்றனால ரைஸ் பண்றதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல நம்ம வேக வச்சிருந்த கறியை முதல்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப தண்ணியை வந்து நம்ம அளக்கணும். தண்ணி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிற மாதிரி இருக்கும். கறி வேக வைக்கும் போது தண்ணியை கரெக்டா அளந்து சேர்த்துடலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில கறி நல்லா தண்ணி விடும். நானுமே மட்டன் வேக வைக்கும் போது 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருந்தேன். கடைசியில் அளந்து பார்க்கும் போது 5 கப் இருந்தது. சோ ஒவ்வொரு கறி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால வேக வச்சதுக்கு அப்புறமா அளந்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பிரியாணிக்கு மாதிரி தான் அரிசி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியும் அரிசியும் சரியான அளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கார்னிஷ்காக எல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அது மேல சேர்த்துட்டு தம் போட்டுற வேண்டியதான். கரெக்டா 15 நிமிஷம் தம்ல போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லா கம்ம வாசமா இருக்கிற மாதிரி சூப்பரான ஆப்கானி காபூலி புலாவ் ரெடி ஆயிருச்சு. மந்தி, மக்லூபா, காபூலி புலாவ் இவனுங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனா டேஸ்ட்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். இந்த ரைஸோட டேஸ்ட் கொஞ்சம் மைல்டா இருக்கும். மந்திக்கு ஒரு சட்னி பண்ணுவோம் இல்லையா, அது நல்லா ஸ்பைசியா வச்சு இது கூட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மந்தி சட்னி ரெசிபி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல தரேன்.